எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, தினம் தினம் அரசியலுங்கிறது இப்போ தேர்தல் வருது. தேர்தல் நேரத்தில் மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டு முடித்தோடனே யார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சராக போகிறாங்க. அதுக்கப்புறமா மக்கள் அவங்களுடைய வேலையில் பார்த்துட்டே இருப்பாங்க. முதலமைச்சர் மக்களுக்கு உண்டான வேலையில் என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இது வரைக்கும் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு சட்டமன்றத்தில், சட்டசபையில் அங்கே பேசுகிறத லைவில் பார்க்குறதுக்காக மக்கள் ஆர்வமாக காத்துட்டுருக்குறாங்க. விஜய் அலைன்னு சொல்லுவாங்களே, விஜய் அலை கிடையாது. விஜய் சுனாமி மாதிரி. அந்த மாதிரி எல்லா மக்களையும், எல்லா தரப்பட்ட மக்களையும் பார்த்திங்கன்னா, அந்த சட்டமன்றத்தில், சட்டசபையில் நடக்கக்கூடிய லைவில் அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன பேசுகிறாங்க, யார் யார் என்ன பேசுகிறாங்க, யார் யார் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறாங்க, விஜய் அவர்களுக்கு அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் ஆர்வமாக உட்காந்து வீட்டில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னடா இவன் இவனே சொல்லிக்கிறானா, இது மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஜமாலுமே நான் சொல்கிறேங்க. இந்த பதிவை கேட்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் சொல்லுங்கள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்லுங்கள், இந்த மாதிரியான பதிவை, சட்டசபையில் நடக்கக்கூடிய பதிவை, அதாவது விஜய் அவர்களுடைய சம்மந்தப்பட்ட பதிவை பார்க்குறாங்களா இல்லையா, அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இது வரைக்கும் இருந்த அரசியலாக வேறங்க, இனிமேல் இருக்க போகிற அரசியலுங்கிறது வேறு. விஜய் அவர்கள் நிறைய பேர் ஏளனமாக பேசுனாங்க, படுபயங்கரமாக பேசுனாங்க. விஜய் அவர்களுக்கு என்ன தெரியும், ஏது தெரியும், விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது பண்ண முடியுமா, நல்லது பண்ண முடியாதா, அவருக்கு அரசியலில் அனுபவம் இருக்குது, அரசியல் அனுபவம் இல்லை, என்ன பண்ண முடியும், விஜய்ங்கிறது ஒரு நடிகன் தானே, அவன் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணுவான், அவன் ஒரு கூத்தாடி தானே, கூத்தாடினால எப்படி மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்களை, கடுமையான விமர்சனங்களை விஜய் அவர்கள் மேலே வச்சாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் அவர்கள் மேலே வச்ச இந்த விமர்சனம் கூட விஜய் அவர்களுக்கு மட்டும் விமர்சனம் வைக்கலைங்க. விமர்சனம் எம்ஜிஆர் ஐயா காலத்திலிருந்தே வச்சுட்டு தான் இருந்தாங்க. அதாவதுங்க, அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா ஆட்சி காலத்துக்கு அப்புறமா, அவர் மறைவுக்கு அப்புறமா திமுக ஆட்சியில் உட்கார்றாங்க. திமுக எம்ஜிஆருடைய துணையோடு உட்காராங்க, ஆட்சி கட்டளை அமர்றாங்க. கலைஞர் கருணாநிதி ஐயா தலைமையில் உட்காராங்க. அதுக்கப்புறமா அவருடைய கருத்து வேறுபாடாகி எம்ஜிஆர் அவர் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சி ஆரம்பித்து அவர் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் ஐயாவுக்கு கலைஞர் ஐயா கொடுத்த இடைஞ்சல்கள், நெருக்கடிகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்போ இருக்கக்கூடிய மக்களை, பெரியவங்களை கேட்டால், வயசானவங்கள சொல்லுவாங்க, கடுமையான நெருக்கடிகளை எம்ஜிஆர் மேலே பயங்கரமாக தாக்கியிருக்காரு கலைஞர் அவர்கள். என்னென்னமோ பேசியிருக்காரு, இவன் மலையாளத்தான், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஏதும் தெரியாது, கூத்தாடிவன், இவனுக்கு என்ன தெரியும், ஏது தெரியும் சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்களை, கடுமையான விமர்சனங்களை எல்லாமே எம்ஜிஆர் ஐயா காலத்திலே வச்சுருக்காங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு, தனி ஆளாக நின்று எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு அவர் சந்தித்த முதல் தேர்தலையே பார்த்திங்கன்னா, முதலமைச்சர் அப்படிங்கிற மகுடத்தை தமிழக மக்கள் சூட வச்சாங்க. அதுக்கப்புறமா எம்ஜிஆர் ஐயா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் மட்டும்தான் முதலமைச்சராக இருந்தாங்க. திமுக வரவே கிடையாது. திமுக டெலிட் பண்ணிட்டாங்க, டெர்மினேட் பண்ணிட்டாங்க, எல்லா மக்களும் சேர்த்து. அதுக்கப்புறமா எம்ஜிஆர் ஐயா இறந்ததுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மா கையில் ஆட்சி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இடையில ஜானகி அம்மா அவங்க கூட இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1983 86 நினைக்கிறேன், எம்ஜிஆர் 89 பார்த்தீங்கன்னா சட்டசபையிலே ஜெயலலிதா அம்மாவோட முடியெல்லாம் இழுத்து போட்டு, அடிக்க போய், சேலையெல்லாம் இழுத்து, என்னென்னமோ சித்திரவதைகளை, இந்த மாதிரி கேவலமான செயலை செஞ்சது தான் இந்த திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கங்கிறது சாதாரணமானது கிடையாதுங்க. திமுகவோட நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்கள் மக்களே. திமுக எப்பேற்பட்ட கட்சின்னு பாருங்கள், எப்பேற்பட்ட மக்கள் விரோத கட்சின்னு பாருங்கள். எந்த ஒரு தலைவர் திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு தலைவர் உருவாகி வராங்க அப்படின்னா அவங்கள அழிச்சிருவாங்க. அழிக்கக்கூடிய கட்சி தான் திமுக. இவங்க மட்டும்தான் ஆட்சி கட்டலில் இருக்கணும்,
இவங்களுடைய பையன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கணும். மு.க. ஸ்டாலின் ஐயாவோட பையன் வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்கணும். உதயநிதி ஸ்டாலினோட பையன் வந்து இன்பநிதி இருக்கணும். இப்படி காலங்காலமாக வந்து ஒரு தலைவர் மறைஞ்சாங்கன்னா இன்னொரு தலைவர் வந்து வந்துடணும். அந்த தலைவர் மறைய நேரத்தில் அவங்க பையனை வந்து முதலமைச்சராக்கிடணும். இந்த மாதிரி வேலையை தான் திமுக வந்து பண்ணிட்டு இருக்கே தவிர, அதனால தான் திமுகவை எல்லாமே என்னங்கிறாங்கன்னா மன்னர் ஆட்சிங்கிறாங்க. அப்பா வந்து ஆட்சி பண்ணுறாரு, அப்பா இறந்துட்டாரு, அவர் இறக்கக்கூடிய சூழ்நிலையில் பையன் வந்து ஆட்சிக்கு வருவான். பையன் வந்து அவன் வந்து பெருசாகி அவன் வந்து உட்காந்து ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு அவர் இறக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து இன்னொரு பையன் வருவான். இது இப்படி தான் வரக்கூடியதான் மன்னார்ச்சின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஏன் வந்து திமுக வந்து மக்களிடையே வந்து மிகப்பெரிய வந்து பேரிடையே வந்து மக்கள் வந்து கொடுத்தாங்க இந்த தேர்தலில் திமுகவுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு முக்கிய காரணம். திமுகவில் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, திமுகவில் எத்தனை பெரிய மூத்த அமைச்சர்களாக இருக்கிறாங்க, எவ்வளவு அனுபவம் வாய்ந்த அமைச்சர்களாக இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்குலாம் அரசியல் தெரியாதா? தமிழ்நாட்டை வந்து ஆளக்கூடிய தகுதி, தமிழ்நாட்டை வந்து எப்படிலாம் ஆளணுங்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள்ட்ட ஒருத்தர் கூட வந்த தகுதிகள் கிடையாது. முதலமைச்சர் வந்து நீங்கள் வந்து ஸ்டாலின் ஐயா வந்துட்டீங்க, துணை முதலமைச்சர் ஐயா வந்து உங்கள் பையனை போடுறீங்க. நிறைய திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், மூத்த அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், யாருமே இதெல்லாம் வந்து பேசணும்னு நினைப்பாங்க. ஆனால் பேச முடியாத சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. அவங்க யாராவது ஒருத்தர் மனசாட்சிப்படி அவங்கள சொல்ல சொல்லுங்கள். இல்லை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நாங்கள் துணை முதலமைச்சராக வந்து எங்கள் மனசார ஒரு மனதை நாங்கள் தேர்ந்தெடுத்தவங்க சொல்ல சொல்லுங்கள். பிடிச்சும் பிடிக்காத மாதிரி தான் வந்து அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. இதுதான் உண்மை. அவங்களே கூட வந்து இல்லை நேரில் வந்து இல்லை துணை முதலமைச்சராக வந்து அவருக்கு எல்லா தகுதி இருக்குது, துணை முதலமைச்சராக வந்து ஆகக்கூடிய தகுதி இருக்குது, நாங்களாம் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா கூட அது பொய் தாங்கிறேன் நான். மனதளவில் இது உண்மையே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை வந்து அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது 2021 முதலமைச்சராக வந்து வந்துடுறாரு. ஏன்னா நம்ம அரசியல் பேசுகிறோம் அப்படின்னா சில விஷயம் பேசுகிற விஷயங்களை மட்டும்தான் நம்ம பேச முடியும். ஏன்னா அரசியலுங்கிறது அப்படி தானே. ஒரு நாள் வந்து நம்ம இன்னொரு கருத்தை பேசுகிறோம், இன்னொரு நாள் அடுத்த நாள் இன்னொரு பேசுகிறோங்கிறது கிடையாது. யார் என்னென்ன பண்ணினாங்க, எப்படி வந்து அரசியலுக்கு வந்தாங்க, எப்படி வந்து மக்களுக்கு துரோகம் பண்ணினாங்க, இதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து பேச போகிறோம் இல்லைங்களா? பதிவில் அதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி 2021 வந்து பெட்டி பெட்டியாக தூக்கிட்டு ஓடினார். ஊராக வந்து 100 நாள் பெட்டி, புகார் பெட்டின்னு சொல்லி ஸ்டாலின் ஐயா தூக்கிட்டு போனாங்க. மக்களும் அவரை நம்பி, அப்பா 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, இனிமேலாவது வந்து திமுக வந்து திருந்தி இருப்பாங்க, நம்ம வந்து தைரியமாக ஓட்டு போடலாம். ஏன்னா இதுக்கடையில் தான் வந்து ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அதிமுக வந்து தன்னுடைய பதவியையும் ஆட்சியையும் அதிகாரத்தையும் தக்க வச்சதுக்காக என்னென்னலாம் வந்து விளையாட்டு பண்ணினாங்க, கூத்தில் போயிட்டு என்னென்னலாம் ஆட்டம் போட்டாங்க, அமைச்சர் பெருமக்களை ஆட்டம் போட்டாங்கங்கிறத எல்லாமே லைவில் வந்து தமிழக மக்கள் வந்து பார்த்துட்டே தான் இருந்தாங்க. சில ஊடகங்கள் வந்து லைவ்லேயே போட்டு விட்டுருச்சு. யார் அங்கே டான்ஸ் ஆடுறா, யார் அங்கே கூத்தடிக்கிறாங்கிறத எல்லா வார்த்தையும் லைவில் போட்டு விட்டாங்க. சில ஊடகங்கள் வந்து போட்டாங்க. இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அதிமுகவில் வந்து ஜெயலலிதாங்கிற ஒரு வலிமை, ஒரு அயல் லேடி, அவங்க வந்து அந்த அம்மா இறந்ததுக்கப்புறமா எப்படி வந்து வலுவான ஒரு கட்சியாக வந்து அதிமுக இருக்கக்கூடிய வாய்ப்பு எடப்பாடி ஐயாவுக்கு வந்து, எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு வந்த வாய்ப்பு மாதிரி வேறு எந்த ஒரு முதலமைச்சருக்கு வந்து வரல இல்லைங்களா? ஈஸியாக, அதாவது இப்போ வந்து ஜெயிக்கிறதுக்காக நாங்கள் போராடுறோம். இப்போ பாருங்கள், தோற்று 3வது இடத்துக்கு போயிட்டார், எதிர்கட்சியாக கூட வரல. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட எடப்பாடி பழனிசாமி ஐயா இப்போவே வந்து நான் முதலமைச்சராக வந்து நான் வந்து என்னை உட்கார வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஆகிறதுக்குமே விஜய் அவருடைய ஆட்சியை கலைக்கிறதுக்குமே என்னென்ன பாடலாம் படுத்துறாரு, என்னென்ன சித்திரவதைகள் பண்ணுறாரு, என்னென்ன சதி தீட்டங்கள் வந்து தீட்டுறாங்க. திமுக அதிமுக வந்து எப்போவுமே இரு எதிர் துருவங்கள் தான். இதை ரெண்டே ஒன்றா சேர்த்து திமுகவோட ஆதரவை நீங்கள் வெளியிலிருந்து கொடுங்க, நான் வந்து முதலமைச்சராக உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அளவு பேசி ஒரு கேவலமான ஒரு இது வரைக்கும் வாழ்க்கையில் அரசியல் வரலாற்றிலேயே வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தது திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக விஜய்ங்கிற ஒத்த மனுஷனை அழிக்கிறதுக்கும் ஒழிக்கிறதுக்கும் அவருடைய ஆட்சியை வந்து விஜய் வந்து முதலமைச்சராக உட்கார வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய சதித்திட்டத்தை தீட்டி திமுகவோட கைகோர்க்கிற அளவுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு மேலே வந்து அரசியல் வந்து எவ்வளோ கேவலமாக போயிடுச்சு பாருங்களேன். அப்போ மக்கள்லாம் ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் முட்டாளுகளா சொல்லுங்கள்? விஜய் அவர்களை போயிட்டு வந்து நீங்கள் கம்யூனிஸ்ட்டை வந்து நீங்கள் கூப்பிட்றீங்க, மார்க்சிஸ்ட்டை கூப்பிட்டுக்கிறீங்க, ஐயுஎம்எல் கூப்பிட்டுக்கிறீங்க, காங்கிரஸோட நீங்கள் போகிறீங்க, நீங்கள் எல்லாமே திமுகவில் இருந்து தானே வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சவங்களை தான் நீங்கள் கூப்பிட்டுக்கிறீங்க ஆதரவுன்னு சொல்லி கேட்கறக்கூடிய வாய்க. அப்போ இவர் ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவங்களும் வந்து சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமான செயலை செய்கிறதுக்கு இவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். விஜய் அவர்களுடைய ஆட்சியை கவுக்கிறதுக்கு என்னென்னலாம் போராடி பார்த்துருக்காங்க,
ஒன்று உட்காந்தா நீ உட்காரு முதலமைச்சராக, இல்லை நான் உட்காரேன். ஆனால் வந்து இந்த விஜய்ங்கிற வந்து முதலமைச்சராக ஆகவே கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் இத்தனை பிரச்சனைகளை தாண்டி தான் ஒரு மனுஷன் வந்து ஜெயிக்கிறாரு. இதுதான் நான் சொல்கிறேன். நான் ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே வந்து டைம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா 2026 தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர், தமிழ்நாட்டுக்கு உண்டான ஒரு நல்ல முதலமைச்சர் கிடச்சிருக்காங்க. விஜய் அவர்களை மாதிரி முதலமைச்சர், நல்ல முதலமைச்சர் வந்து வேறு யாரும் வந்து பக்கத்தில் நிற்க முடியாது. எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா, எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதாவுக்கு அப்புறமா வந்து நல்ல முதலமைச்சர், மக்களுக்கான முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய தகுதி வேறு எந்த ஒரு தலைவர்கிட்டையுமே இல்லை. ஏன் வந்து இதை வந்து நான் பகிரங்கமாக வந்து இவ்வளோ தூரம் கருத்தை நான் பதிவு பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சரானாலுமே அவ்வளவு தன்மையாக, தன்னை சந்திக்க வரவங்களுக்கு வந்து அவ்வளோ மரியாதையாக, பக்கத்தில் போய் அவங்க எதுக்கு உள்ளே வராங்க, அவங்கள பேச வச்சு, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்கள செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுக்க வச்சு எவ்வளோ மரியாதை கொடுத்து, எவ்வளோ வந்து பணிவாக பேசி, அவர் அன்பாக பேசி வந்து அவர் அமுச்சு வரதை நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்குறோம். அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. சார் எவ்வளோ இந்த மனுஷன் பாடுறா, இன்னும் அப்படியே இருக்கார் அவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அப்படின்னா இந்த மாதிரி வந்து யார் இருந்தா சொல்லுங்கள்? தேர்தல் பிரச்சாரத்தப்போ திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஐயா இல்லை, அவங்க வந்து நடந்து வராங்க. ஒரு வயசான பாட்டி வந்து அவங்க ஏதோ மனு கொடுக்கவோ ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாங்க. அந்த பாட்டியை இல்லை இப்படி தள்ளி விட்டுட்டு, லெஃப்ட் ஹேண்டில் இல்லை, லெஃப்ட் ஹேண்டிலே நான் டீல் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, அதுதான் போல் லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே வந்து அந்த பாட்டி தள்ளி விட்டுட்டு அப்படியே ஒரு நடந்து போகிறாரு. திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், யாருமே ஒரு பெண்களை வந்து மரியாதையாக பேசணும், பெண்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும், பெண்களை நாகரீகத்தோடு பேசணும், பெண்களை வந்து அசிங்கமாக பேசக்கூடாது, பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி கேவலமாக பேசக்கூடாது, பெண்களை வந்து நம்ம கொச்சைப்படுத்தி பேசுகிறோம்னா பெண்களுடைய ஓட்டெல்லாம் நம்மளை விட்டு போயிடும், அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற இந்த ஒரு நாகரீகம் கூட வந்து திமுகவில் இருக்கக்கூடிய 75 வருட கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக தலைவர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்காக இருக்கட்டும், அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், ஏன் அவங்களுக்குலாம் தெரியாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். பெண்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசிட்டாங்க. அதே மாதிரி பாருங்கள், எல்லாமே போராட்டம், எதுக்கு எடுத்தாலும் போராட்டம். எனக்கு ஏதாச்சும் ஒரு தேவை நடக்கணும், எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நான் வந்து போராடித்தான் நான் வாங்கணுமா? யோசிச்சு பாருங்கள், போராடாமல் வந்து எனக்கு கிடைக்காதா? அப்போ போராடித்தான் வாங்கணுங்கிற அந்த ஒரு மன நிலைமைக்கு இவங்க வந்து சூழ்நிலைக்கு வந்து தள்ளிட்டாங்க மக்களை. ஏன்னா வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. இனி 5 வருஷம் வந்து அவங்களுடைய ஆட்சியை கவுக்க முடியாது. இப்போ விஜயர்களுடைய ஆட்சியை வந்து கவுக்கிறதுக்கு என்னென்ன படாத பாடு பண்ணுறாங்க, என்னென்ன சித்திரவதை வந்து பண்ணுறாங்க, என்னென்ன சதித்திட்டங்கள் தீட்டுறாங்க. இந்த மாதிரியான தீட்டுறதுக்கு முன்னாடி ஆள் இல்லை. அதனால் 5 வருஷம் வந்து மக்கள் வந்து வெயிட் பண்ணியே ஆகணும். சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா, தாயே, ஐயா, அண்ணா அப்படின்னு சொல்லி காலில் விழுவாங்க ஓட்டு போடுறதுக்கு. ஆனால் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவனை வந்து நம்ம சந்திக்கவே முடியாது. போனோம்னு வச்சிங்களேன், ஐயா உள்ள பிஸியாக இருக்கார், ஐயா உள்ள மீட்டிங்கில் இருக்கார், ஐயா பேசிட்டு இருக்காரு, நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஐயா உள்ளே என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, யார் வந்து பணம் கொடுக்கணும்னு நினச்சி உள்ளே போயிருக்காங்களோ, அவங்களுக்கு காரியமாகிறதுக்காக வந்து யார் வந்து லஞ்ச பணம் வந்து அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட அந்த ஐயாக்கள் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. காசு தர முடியாத ஏழை மக்கள் வந்து வெளியில் நின்றுக்கிட்டு கைகட்டி நின்றுருப்பாங்க. உட்காரக்கு சேர் கூட தர மாட்டாங்க. நானே பார்த்துருக்கேன். நான் இது சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆஃபீஸில் ஏழை மக்கள் வந்து ஏழையத்தை வந்து ஒரு ஓரமாக நின்றுருப்பாங்க. பண வலிமை இருக்கிறவங்க, அவங்களுக்கு காரியமாகணுங்கிறவங்க மட்டும் அங்கே போய் உள்ளே போய் கெத்தாக உட்காந்துருப்பாங்க. இதை வந்து நம்ம கண்ணார பார்த்துருக்கேங்கிறேன். நான் பார்த்துருக்குறேன். ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மக்களுங்கிற வந்து ஓட்டு போடுறதுக்காக தான், ஓட்டை வந்து வாங்குறது ஓட்டு போடுறதுக்காக தான் அந்த மக்களை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கரும்பு சக்கையை புழிஞ்சு தூக்கி போடுற மாதிரி, சாரை புழிஞ்சு சக்கையை தூக்கிடுற மாதிரி தமிழக மக்களை வந்து இத்தனை வருஷமாக திமுகவும் அதிமுகவும் ஒரு கரும்பு சக்கை மாதிரி தான் தூக்கி எரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் முதல் முறையாக வந்தார் பாருங்க, விஜய்ங்கிற ஒரு மனுஷன் வந்தார் பாருங்க. இனிமேல் எழுதி வச்சுக்கங்க, எத்தனை வருஷமானாலுமே இனி விஜயர்களை வந்து நீ தோக்கடிக்க முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், டெய்லி கூவிட்டு கிடங்க, டெய்லி கத்திட்டு கிடங்க, டெய்லி ஒரு அறிக்கை விடுங்க, டெய்லி பொய்யான அறிக்கையை கொடுங்க, டெய்லி ஒரு பொய்யான தகவல் கொடுங்க, டெய்லி வந்து விஜய்க்கு எதிராக வந்து விஜய் வந்து 10 நாள் ஆச்சு, மக்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்டா வந்து தாவேக்காவுக்கு வந்து ஓட்டு போட்டோங்கிறத ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போவே கட்டுக்கதையில் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த 5 வருஷமாக அவங்க சொல்லுவாங்க மக்கள், அப்பா என்னடா இந்த ஸ்டாலின் வந்து நம்ம வேணாம், இவங்க ஆட்சியை வேணாம், எடப்பாடி பழனிசாமி அவங்களோட ஆட்சியை வேணாம்னா இந்த விஜய் தம்பியை வந்து ஆட்சி செய்ய விடாமல், மக்களுக்கு நல்லது செய்ய விடாமல் டெய்லி ஏதோ ஒன்று வந்து நொய்யின்னு பேசிட்டே கிடக்கிறானுங்களே இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து நிறையா சோசியல் மீடியாவை பாருங்கள், மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
விஜய் அவர்களை பார்த்து நாங்கள் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. சமூக வலைத்தில் போய் இன்ஸ்டா மூலமாக வந்து குழந்தைங்க வந்து சொல்லிச்சான், குழந்தைங்க சொல்லி வந்து அவங்க ஓட்டு போட்டாங்களாமா. யார் பெரியவங்களாம் ஓட்டு போட்டாங்களாமா. அப்பா என் பேர குழந்தை சொல்லிச்சு, நான் ஓட்டு போடுறேன், விஜய்க்கு ஓட்டு போடுறேன், விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி சொல்லிச்சு, அதனால் நான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் மக்கள் வந்து ஏற்கனவே திமுகவை வேணாம் அதிமுகவை வேணாங்கிறதுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மக்களே, நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டுட்டு இருக்கும்போது நிறையா ஷார்ட்ஸ் வந்து வீடியோ போடும்போது நான் அதில் எல்லாத்துலேயும் பதிவு பண்ணியிருக்கேன். மக்கள் வந்து எப்போவோ மனசு மாறிட்டாங்க, திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம், ஒரு மாற்றத்தை வந்து நோக்கி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ரஜினிகாந்த் ஐயா வர்றேன்னு சொல்லி சொன்னாங்க. ரஜினிகாந்த் ஐயா வந்து 2016 வந்து நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வந்தாங்க. 2017 நினைக்கிறேன் வந்தாங்க. ஆனால் அவரால் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க முடியல. ஆனால் இந்த டைம் வந்திருந்தா கூட 2017 வந்திருந்தா கூட ரஜினி ஐயானால் வந்து முதலமைச்சராக ஆயிருக்க முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம கருத்து சொல்லக்கூடாது. ஆனால் அப்போ பீரியடில் சொன்னாங்களே 1996 முத்து படம் வரும்போது, பாஷா படம் வரும்போது சொன்னாங்க இல்லையா, 1996 அந்த பீரியடில் ரஜினிகாந்த் ஐயா வந்து அப்போ வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து 100 இல்லை 200% வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்து திரு ரஜினிகாந்த் ஐயா வந்து வந்திருப்பாங்க. அப்படிங்கிறத நிறைய மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவங்க சொல்லி வந்து நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஏன்னா சோசியல் மீடியாவில் சரி என்னென்னமோ பேசுகிறாங்க, இது உண்மை தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்து ரஜினி அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்திருந்தா இந்த திமுகவும் அதிமுகவும் வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ எப்படி கெத்தாக எதிர்த்து நின்று வந்து முதலமைச்சர் ஆனாங்க. இந்த மாதிரியான ஒரு போல்டான வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தைரியமாக வந்து அந்த மைண்ட் வந்து ரஜினி சார்ட்ட இல்லை. இந்த தடவை வந்து வந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் தோற்றுருப்பாங்க அப்படின்றத ரஜினி சாரை சொல்கிறாங்க. அவர் திரையுலகத்தில் வேணால் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், ஆனால் அரசியலில் வந்து அவரால் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. விஜய் அவர்களையே வந்து எவ்வளோ விமர்சனங்க, ஆனால் பாவிகளா கொஞ்சம் விமர்சனமாக பண்ணினாங்க. விஜய் அவர்களை பேசாத பேச்சாக இருக்குது, என்னென்ன பேசுனாங்க, மூளைக்கு மூளை இருக்கிறவன்லாம் அதை நான் அள்ளு சில்லு சொல்லுவாங்களா, அள்ளு சில்லு நண்டு சிண்டு, எவன்லாம் விஜய் அவர்களை பற்றி பேசுகிறானோ அவன்லாம் வந்து கொஞ்சம் பெரிய ஆளாயிருவான். பெரிய ஆள்னா பப்ளிசிட்டி ஆயிடுவானுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து திட்ட திண்டுக்கல் வைரக்கல்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. நீங்கள் என்னதான் ஒருத்தர் வந்து தாழ்த்துறதுக்காக வந்து நீங்கள் என்னதான் திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கூட திட்ட திண்டுக்கல் வைரக்கல் நீங்கள் வந்து என்னதான் கோவப்பட்டு பேசினாலுமே என்ன கடுமையான விமர்சனங்களை பண்ணினாலுமே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை வச்சுருப்பாங்க. இந்த எல்லைக்கு மேலே வந்து ஒரு நல்ல தலைவரை, ஒரு நல்ல மனுஷனை எல்லா கட்சியினரும் சேர்ந்து வந்து ஒருத்தர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து அவரை வந்து எதிர்த்து வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. விஜய் அவர்களை வந்து கடுமையான விமர்சனம் பண்ணுறாங்க. அப்படிங்கிறத மக்கள் மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. நல்ல தலைவனு ஒருத்தர் வர்றான் அப்படின்னா அவனை வந்து அரசியலை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்காக இந்த கெட்ட அரசியல்வாதிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு அந்த ஒத்த நல்ல மனுஷனை வந்து அவ்வளவு வந்து அவருக்கு வந்து பிரச்சனை கொடுப்பாங்க. அப்படிங்கிறத மக்கள் கண்ணார பார்த்து உணர்ந்துக்கிட்டாங்க. நம்ம ஓட்டுன்னு போட்டோம்னா விஜய் அவர்களை தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத வந்து உணர்ந்துக்கிட்டாங்க. என்ன கொஞ்சம் வந்து அதிக பெரும்பான்மையான ஓட்டுகள் தொகுதியில் வந்து ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சே தவிர தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்தவர் 108 தொகுதி ஜெயிச்ச வந்து வரலாறு கிடையாது 2-3 வருஷத்தில். அப்போ 3 கட்சியில் திமுக அதிமுக இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு இடையில வந்து ஒருத்தர் வந்து வராரு. எந்த ஒரு அரசியல் இவங்க பாஷையிலே சொல்லணும்னா அரசியல் சம்மந்தப்படாமல் வந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா திரையுலகத்திலிருந்து சினிமாவிலிருந்து வந்து டைரெக்டாக ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகிறது இதுதான் ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறேன். நான் குறிப்பிட்ட காலத்திலேயே கொஞ்சம் காலத்திலேயே எம்ஜிஆர் ஐயா அவர்களாவது இருக்கட்டும், அவங்க வந்து திமுகவில் வந்து பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திமுகலேருந்து வெளியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் அதிமுகங்கிற வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருந்து ஜெயிச்சாங்க, முதலமைச்சர் ஆனாங்க. திமுக வந்து எப்படி திமுகவோட பிறப்பிட யாருன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் வந்து திமுகங்கிற ஒரு கட்சியை வந்து ஆரம்பித்தது. கலைஞர் ஐயா வந்து கட்சி ஆரம்பிக்கல, அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் நீங்கள் பாருங்கள், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். விஜய் அவர்களை வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்து எந்த ஒரு அரசியலோட பின்புலம் இல்லாமல் புதுசாக வந்த ஒரு நடிகராக இருந்து வந்த ஒரு மனுஷன் சந்தித்த முதல் தேர்தலையே வந்து பெரும்பான்மையான வெற்றி பெற்று 108 தொகுதியில் வந்து ஜெயித்த ஒரே ஒரு தலைவர்னா விஜய் அவர்கள் மட்டும்தான். நான் ஏற்கனவே நேற்று ஒரு சின்ன ஒரு கருத்தை வந்து என்னுடைய பதிவு பண்ணினேன். விஜய் அவர்கள் வந்து ஆர்வக்கோளாறுலையோ நம்ம சும்மா போய் அரசியலில் நின்று பார்ப்போம், நம்ம ஜெயிச்சு பார்ப்போம், ஜெயிக்க முடியுமா இல்லைங்கிற அவரை வந்து சோதனை பண்ணுறதுக்காக அவரே டெஸ்ட் பண்ணுறதுக்காகலாம் அரசியலுக்கு வரல. நல்லா ஆழமாக வந்து சிந்திச்சு நல்லா வந்து முடிவு பண்ணி ரொம்ப ஆழமாக
தெரிஞ்ச வட்டாரத்திலாம் டிஸ்கஷன் பண்ணி இதை நம்ம பண்ணணுமா வேணாமா, அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுமா வேணாமா, அரசியல் கட்சி ஆரம்பித்தா நம்மளால் வந்து முதலமைச்சர் ஆக முடியுமா, ஜெயிக்க முடியுமா, நம்ம வந்து ரசிகர் மன்றம்னு ஒன்று இருந்துச்சு, அதை வந்து மக்கள் நற்பணி இயக்கமாக மாற்றினாங்க, மக்கள் இயக்கமாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை கட்சியாக வந்து கட்சியாக வந்து ஆரம்பித்தாங்க. அதே ஃபவுண்டேஷன் வச்சு இதை வந்து நம்ம வின் பண்ண முடியுமான்னு சொல்லி ஏகப்பட்ட டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான், ஏகப்பட்ட நிறைய பேர்த்துல கருத்து கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அரசியல் கட்சியை வந்து பதிவு பண்ணார். சும்மா சாதாரணமாக வந்து அவர் வந்து பதிவு பண்ணலை, விவரம் தெரியாமல் ஒன்றும் அரசியலுக்கு வரல. அரசியலுக்கு வந்தால் எவன்லாம் கழுவி ஊற்றுவான், எவன்லாம் வந்து கேவலமாக பேசுவான், எவன்லாம் நம்மளை வந்து அரசியல் விட்டு ஓடுறதுக்கு வந்து கைக்கூலியில் வச்சு எவன்லாம் பண்ணுவாங்கிற எல்லா விதையும் வந்து அவருக்கு தெரியும். எப்படி இப்படிலாம் பண்ண போகிறாங்க, எப்படி செய்வாங்க. அவர் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து இப்படி நடக்குங்கிறத அவர் வந்து தெரிஞ்சுக்காமல் விட்டார். என்னென்னா திமுக அரசாங்கம் வந்து நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய ரசிகர்கள் அப்படிங்கன்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பாதுகாப்பு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு வார்த்தையை வந்து அவர் நம்பிட்டார். அதுதான் அந்த நம்பினது விளைவு தான் பார்த்திங்கன்னா தமிழக அரசும் காவல்துறையும் கரூர் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டு 41 பேரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. கொலைன்னு தான் சொல்லணும், அது மிகப்பெரிய கொலை. அது அந்த கொலையை வந்து பண்ணிவிட்டு விஜய் அவர்கள் மேலே வந்து பழிய போடுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் பண்ணினாங்க. நீங்கள் பாருங்கள், விஜய் அவர்கள் வந்து எப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்தாரோ அந்த நாள் இருந்து இந்த நாள் வரைக்கும் இப்போ முதலமைச்சரான பாடும் பாருங்கள், திமுக வந்து என்னென்ன சதி திட்டங்களை தீட்டுறாங்க, எதையெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து எதிராக வந்து செயல்படுத்த வைக்கிறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து விஜய் அவர்கள் பாசிட்டிவாக தான் முடியுதே தவிர விஜய் அவர்களை கொஞ்சம் கூட பாதிக்கலை, நிச்சயமாக பாதிக்காது. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அவருக்கு யாரும் எந்த துரோகம் பண்ணலையே, யாருக்கு எந்த ஒரு கெடுதல் பண்ணலையே, மக்களுடைய வரிப்பணத்தை சூறையாடலையே, மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கலையே, வேலை கேட்டு வரக்கூடிய கவர்மெண்ட் வேலை கேட்டு வரக்கூடிய இளைஞர்கள்ட்ட வந்து லஞ்சம் வாங்கலையே, ஊழல் பண்ணலையே, என்ன தப்பு பண்ணார் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறமா என்னென்ன மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு பாருங்கள். ஒன்றுமே நடக்கலையா? தமிழக மக்கள் வந்து இந்த 10 நாள் வந்து அரசியல் வந்து இவர் பண்ணுறதை பார்த்தா ஏண்டாவது விஜய் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கணுமா, முதலமைச்சருக்கு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வதந்தியை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. திமுக மக்களோட தான் நிற்கும், திமுக மக்களுக்காக குரல் கொடுக்கும், திமுக கொண்டு வந்த திட்டங்களை தாவேக்கா வந்து செயல்படுத்தலைன்னா மக்களுக்காக போராடும். என்னென்ன கட்டுக்கதை பண்ணுவீங்க நீங்கள், என்ன கட்டுக்கதை விடுவீங்க? ஏன் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு தோணலையா உங்களுக்கு? ஏன் அப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக தான் இருந்தீங்க? ஏன் அப்போ பண்ண வேண்டியதானே, மக்களுக்கு நல்லது பண்ண வேண்டியதானே? ஏன் மக்களுக்கு நல்லது பண்ணலை? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஏன் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திக்கலை, ஏன் போய் பார்க்கல, மக்களுடைய பிரச்சனை வந்து ஏன் கேட்கல, மக்களுடைய பிரச்சனைக்கு ஏன் இப்போ சட்டமன்றத்தில் வந்து சட்டசபையில் வந்து கேள்வி கேட்கல? இப்போ வந்து சொல்கிறீங்களே சட்டசபையில் சட்டமன்றம் எதுக்கு இருக்குதுன்னா ஆளுங்கட்சிகிட்ட வந்து தமிழக மக்கள் வந்து அவங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனையை வந்து சொல்கிறதுக்குமே என்ன ஏதாச்சும் வந்து திட்டங்களை கொண்டு வந்துச்சுன்னா அதை சீக்கிரமாக செயல்படுத்துறதுக்கு மட்டும்தான் மக்களுடைய பிரதிநிதியாக வந்து எதிர்க்கட்சின்னு ஒன்று இருக்கா. இப்போ தான் தெரியுமா ஐயா, திரு ஸ்டாலின் ஐயா அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர்களே, இப்போ மட்டும்தான் இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ தான் நீங்கள் மக்கள் பிரதிநிதினே உங்களுக்கு தெரியுதான்னு கேட்குறேன் நான். ஏன் இது வரைக்கும் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் மக்கள் பிரதிநிதிங்கிறது தெரியாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன கட்டுக்கதை கம்ப்யூட்டர் கதையெல்லாம் சொல்கிறீங்க பாருங்கள். ஒரு சட்டமன்றத்தில் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அப்போ தெரியலையா? அந்த தொகுதி மக்கள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, அந்த தொகுதிக்கு வந்து நீங்கள் போகணுங்கிறது உங்களுக்கு தெரியல. அந்த தொகுதி மக்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து திமுக வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது விரட்டி அடித்தாங்க. கொஞ்சம் நெஞ்ச விரட்டு இல்லை, விட்டால் இழுத்து போட்டு அடிச்சிருப்பாங்க போல், அந்தளவு வந்து விரட்டி அடித்தாங்க. இந்த நேற்று உத்தம புத்திரர் ஒருத்தர் பேசினாரே, அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து பேசுனாங்களே, இந்த குளத்தூரை வந்து சிங்கப்பூர் மாதிரி வந்து தலைவர் ஸ்டாலின் அவங்க வந்து மாற்றி வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே அந்த குளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய கேடுகட்ட மக்கள் அங்கே வந்து தோக்கடிச்சிட்டாங்க ஓட்டு போடாமல். இதே அனிதா ராதாகிருஷ்ணனை விரட்டி அடித்தாங்க. 4 வருஷமாக நீ எங்கே போயிட்ட, தொகுதி பக்கம் வரவே இல்லை, தேர்தல் நேரத்தில் வந்து நீ வந்து ஓட்டு கேட்க நீ எப்படியா வரேன்னு சொல்லிட்டு விரட்டி அடித்தாங்க. அந்த வீடியோ பதிவு கூட வந்து நீங்கள் இதில் இருக்குது, யூடியூப் சேனலில் இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையாக இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க, எதிர்கட்சியாக வரும்போது நாடகம் ஆடுவாங்க. விஜய் அவர்களுக்கு என்னென்ன குடைச்சல் கொடுத்தாலுமே, என்னென்ன பொய் பித்தலாட்டம் வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக பண்ணினாலுமே எல்லாமே திமுக வந்து அழிஞ்சிட்டே இருக்குது. திமுக வந்து அழிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்குது, அது அழிஞ்சிடும்.
ஏன்னா நீங்கள் தான் வந்து நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கட்சி வளரப்போகுது. நீங்கள் வந்து நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்கு நல்லது பண்ணாமல் எதிர்கட்சியாக வரும்போது நாங்கள் மக்களுக்கு குரல் கொடுப்போம்னு சொல்லி போட்டு ஏன் இந்த வேஷம் போடுறீங்கன்னு கேட்குறேன் நான். எதுக்கு இந்த வேஷம் போடுறீங்க? உங்களுடைய வேஷம் வந்து ரொம்ப நாளாக நீடிக்காது. வேஷம் களையத்தான் போகுது. வேஷம் களைஞ்சிருச்சு. உங்களுடைய வேஷம் ஏற்கனவே களைஞ்ச காட்டித்தான் நீங்கள் ஆளுங்கட்சியிலேருந்து இப்போ எதிர்கட்சியாக வந்து உட்காந்துக்கிறீங்க. இன்னும் நீங்கள் வேஷம் போட்டே இருங்க. மக்கள் பேரை சொல்லி நீங்கள் மக்கள் பேரை சொல்லி ஏமாற்றிட்டு இருங்க. இன்னமும் உங்களுடைய வேஷம் களைஞ்சிட்டு தான் இருக்கும். அதை மட்டும் மனசில் வச்சு. அதனால் மக்களே, எதற்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து நான் குரல் கொடுத்து பேசிட்டு இருக்கிறேன்னா, விஜய் அவர்கள் வந்து அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுறதை எங்களை மாதிரி ஆட்களால் வந்து தாங்க முடியல. ஏன் வந்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல மனிதர், நல்ல தலைவர், நல்ல மக்களுக்கான நல்ல தலைவர் வந்து முதலமைச்சராக கிடைச்சிட்டாரு. முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பாடும் அவரை வந்து அரசியல், அதாவது மக்களுக்கு நல்லது பண்ண சொல்லி விடாமல், அவரை வந்து அவருடைய வேலைகளை வந்து இப்போ பண்ண சொல்லி விடாமல் எக்கச்சக்கமான பேர் வந்து கடுமையான விமர்சனங்களை வைக்கிறதா இருக்கட்டும், மக்கள் மத்தியில் வந்து ஒரு கேவலமான தரங்கட்ட கருத்துக்களை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், எவ்வளோ வேகமாக வந்து எல்லா வேலையில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுக ஜெயிக்கும் போது, திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறமா எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய் வந்து பார்த்தாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யாராவது சொல்லுங்களேன். மா சுப்பிரமணியம் பேருக்காக மட்டும்தான் வந்து போனாரே தவிர, சுகாதாரத்துறை அமைச்சருங்கிற பேரில் போனாரே தவிர ஹாஸ்பிட்டலுக்கு வேறு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போய் என்னென்ன வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன வேணும், தேவையில்லை, பேஷண்ட் எப்படி இருக்காங்கிறத பார்க்குறதுக்கு யாராச்சும் போனாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களே. இதை யோசிச்சு பார்த்தாவே நமக்கு எல்லா விஷயம் புரிஞ்சிடும். திமுகவோட நாடகம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. திமுகவோட நாடகத்தை ஏற்கனவே மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. திமுக வந்து எந்த மாதிரியான நாடகத்தை வந்து அரங்கேற்றினாலுமே தோல்வியில் தான் முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் நல்ல கருத்துக்களாக இருந்தாலும் சரி, இல்லை எங்களை வந்து திட்டக்கூடிய கருத்துக்களாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே மனசார ஏற்றுக்கிட்டு நல்ல கருத்துக்களுக்கு நல்லதாக வந்து நாங்கள் பதில் சொல்ல போகிறோம். எங்களை திட்டக்கூடியவங்களுக்கு அவங்க எங்களை வந்து அளவுக்கு அதிகமாக திட்டினாங்கன்னா அவங்களையும் திட்டி வந்து நாங்கள் வந்து கருத்தை வந்து பதிவு பண்ணி வைக்க போகிறோம். விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகளையும், விஜய் அவர்களுடைய தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர்களையும், அமைச்சர் பெருமக்களுடைய நடவடிக்கைகள் வந்து இன்னும் எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது பண்ணுற விஷயங்களை மட்டும்தான் தாவேக்கா அரசு வந்து பண்ணு அப்படிங்கிறத இதன் மூலம் வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் அரசியல் சம்மந்தப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.